காடு. அழகான ஒரு காட்டு பகுதியா இருந்துச்சு. சின்ன சின்ன மலைகளும் ஆறுகளும் நிறைஞ்ச ஒரு காடு. சின்ன காடா இருந்ததால மிருகங்கள் எல்லாருமே நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஆனா கிட்டு குரங்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்ற மிருகங்களை கிண்டல் பண்றதும் அவங்கள திடீர்னு வந்து பயமுறுத்ததும் செஞ்சுட்டு இருந்தான். அட, அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருச்சா? தூக்கமும் கெட்டு போச்சு. இனிமே என்னதான் பண்றது? பசி வேற வந்துருச்சே. யாரையாச்சும் ஏமாத்தி ஓடாம உழைக்காம சாப்பாடு சாப்பிட்றணும். ஸ்லிப்பாய் விழுந்த கிட்டோட கால்ல ஒரு முள்ளு குத்திடுச்சு. ஐயோ ஐயோ, என் காலு. மகனே ஜாடா, அங்க கொஞ்சம் போட, இங்க கொஞ்சம் போட. இங்க கொஞ்சம் வாடா, அங்க ஏண்டா போற, வாடா. அட கிட்டு, இது நல்லா இருக்கே. பொழுது விடிஞ்சோடனே நீ தலைகெல்லாம் வந்து விழுந்துட்டியா? மிக்குவோட அந்த கேள்வியும் சிரிப்பும் கிட்டுவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவனை அப்படியே விட்டுறலாம் கூடாது. இவனுக்கு ஏதாச்சும் பதிலடி கொடுக்கணும். என்னத்த சொல்றது நிக்கு? விழுந்தது மட்டும் இல்ல, இதோ இங்க பாத்தியா, ஒரு பெரிய முள்ளு என் காலில் குத்திருச்சு. ஐயோ, என்னால வலிய தாங்க முடியலையே. கிட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்து மிக்குவுக்கு இறக்கம் தோணிடுச்சு. சரி, பரவாயில்ல, கவலைப்படாத கிட்டு. அந்த முள்ளை நான் எடுத்து மாத்திடுறேன். நிக்கு, கொஞ்சம் மெதுவா எடு. என்ன? நான் ஒரு சின்ன டாக்டர் தான் கிட்டு. இதை இப்பவே சரி பண்ணி தரேன் பாரு. ஒரு டாக்டர் வந்திருக்கான். உன்னை இன்னைக்கு ஒரு வழி பண்றான் பாரு. என்ன கிட்டு, இப்போ நீ ஹாப்பியா? இவன் காலில் குத்தின முள் இன்னும் போகலையா? இன்னுமா இருக்கு? காலை விட்டு தள்ளு. எனக்கு என் முள்ள கொடு. முள்ளா? அதுதானே இப்போ தூக்கி எறிஞ்சேன். அது சாதாரண முள் இல்ல, ரொம்ப விலை உயர்ந்த முள். அந்த முள்ளை தேடி நான் அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் அது என் காலில் வந்து குத்திருச்சு. அதை நான் அந்த புதற்குள்ள தூக்கி எரிஞ்சிட்டேனே, அது இனிமே கிடைக்காது. நீ அதை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கலனா நான் சிங்கராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏற்கனவே ராஜா உன் மேலே கண்ணு வச்சிருக்காரு. ஐயோ கிட்டு, வேண்டாம் வேண்டாம். நான் உனக்கு வேற எது வேணா கேளு தரேன். வேற அப்படின்னா நான் எதை கேட்டாலும் தருவியா? அப்படின்னா நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு. நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட் தரேன். தற்சமயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். நீ இங்கிருந்து என்னை கொஞ்சம் தூக்கி விட்டு போ. அப்படி மிக்கு கிட்டுவையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு நடந்து போனான். இந்த 2 கேரட்டை வச்சு நான் என்ன பண்றது? என் காலில் வலி அதிகமாக இருக்கிறனால மரம் ஏறி என்னால் பழம் பறிக்க முடியாது. என் பசியை தீர்க்க இதெல்லாம் பத்தாது. மிக்கு கொடுத்த கேரட்டோட கிட்டு நடந்து போக ஆரம்பிச்சான். காலையிலே ஒருத்தனை ஏமாத்தி நிறைய சாப்பாடு கிடைச்சிருச்சு. ரொம்ப பிரமாதம். இதை இப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். கிட்டு, காலங்காத்தால இந்த கேரட்டை தூக்கிட்டு எங்க போற? அட, இதோ வந்துட்டானே. தேடி போன ஆளு நேர்ல வந்து நிக்கிறான். அடுத்தது இவனை எப்படியாவது ஒரு வழி ஆக்கணும். அட, கரடி அண்ணே, நல்லா இருக்கீங்களா? அண்ணா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? கண்டிப்பா, கிட்டுவுக்காக நான் எதை வேணா செய்வேன். சொல்லு. நம்ம அந்த காலத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே. இந்த கேரட்டை மொத்தமாக நானே சாப்பிடவா? சாப்பிட்றேன். அடடா, அதெல்லாம் வேண்டாம். இந்த கேரட்டை கொண்டு போய் உங்க வீட்டில் பாதுகாப்பாக வச்சிருங்க. இதை இப்போ சாப்பிட டைம் இல்லை. நான் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும். நான் திரும்ப வந்து இதை எடுத்துக்கிறேன். அதனால என்ன? நான் இதை என் வீட்டில் கொண்டு போய் பத்திரமா வச்சிடுறேன். நீ போயிட்டு வா கிட்டு. இன்னைக்கு
இந்த குடம் நிறையா தேன் எடுத்துட்டு வரணும். போடாதடியா போ, ஜாடி நிறைய தேன் எடுத்துட்டு வா போ. தடியன் கரடி அங்கிருந்து போன சமயம் பார்த்து கிட்டு பாண்டனோட வீட்டுக்குள்ள போயிட்டான். அங்கிருந்து மொத்த கேரட்டையும் எடுத்து சாப்பிட்டுட்டான். இங்க யாராவது இருக்கீங்களா? ஓய், தடியன் கரடிய பார்த்ததும் கிட்டு டயர்டா வந்த மாதிரி நடிச்சு அங்கேயே உட்காந்துக்கிட்டான். ஏதோ சாப்பிட கிடைக்குமான்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டேன். ஆனா எதுவுமே கிடைக்கல. ரொம்ப டயர்டா இருக்கு. ஓ பரவாயில்ல, கரடி என்ன, அந்த கேரட்டை கொடுங்க, அதையாவது சாப்பிட்டு பசியை போக்கிக்கிறேன். அடடா அடடா கிட்டு, நான் உள்ள வச்ச கேரட் எதையும் காணுமே. அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. என்னது காணுமா? கரடி என்ன, அதை மொத்தத்தையும் எடுத்து நீயே சாப்பிட்டுட்டியா? கிட்டு, இப்படி அநியாயமா போய் சொல்லாதே. உன்னோட கேரட் எனக்கு எதுக்கு? அப்படின்னா எங்க போச்சு? நான் இப்பவே போய் இந்த விஷயத்த சிங்கராஜா கிட்ட சொல்ல போறேன். கிட்டு, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சிங்கராஜா கிட்டலாம் நீ போக தேவையே இல்லை. இப்போ உனக்கு பசி தானே பிரச்சனை, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். குகைக்குள்ள போன தடியன் கரடி ஒரு ஜாடியோட வெளியில வந்தான். இந்தா நல்ல அட்டகாசமான தேனை, இதை குடிச்சா உன்னோட டைனர்ஸ் எல்லாம் போயிடும். இந்த சின்ன ஜாடியில இருக்கிறதெல்லாம் குடிச்சாக்க எனக்கு பசி அடங்காது. சரி, தற்சமயம் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கரடியும் ஏமாத்தியாச்சு, முயலையும் ஏமாத்தியாச்சு, வயிறும் நிறைஞ்சிருச்சு. ஐலசா, அட இது என்னது, இவன் வேற நொண்டி நொண்டி நடந்து போகிறான், கையில் வேற ஒரு ஜாடி வேற வச்சுருக்கான். ஆரம்பத்துல இருந்தே இவன் ஆள் கொஞ்சமும் சரியில்லை. இது எப்படியோ அவன்கிட்ட எதுக்கும் கேட்டுடலாம். ஹலோ ஹலோ கிட்டு, அந்த ஜாடிக்குள்ளே என்ன இருக்கு? ஏதோ முக்கியமான விஷயம் தான் அதுக்குள்ளே வச்சிருக்கேன்னு தோணுது. சாச்சா, இதுக்குள்ள அப்படி முக்கியமான விஷயம் எதுவும் இல்லை நரியண்ண. இதுல கொஞ்சம் தேந்தா இருக்கு. அது என்னன்னா, என் காலில் முள்ளு வேற குத்திருச்சா, வலி தாங்க முடியல. இதை கொஞ்ச நேரத்துக்கு உன் வீட்டில் வச்சுக்கிறியா? நான் நாளைக்கு காலையில வந்து எடுத்துக்கிறேன். ஓ அது சரி. நரி கிட்டோட கையில இருந்த தேனை வாங்கி தன்னோட வீட்டுக்குள்ள வச்சான். அப்புறம் சொன்னா, கிட்டு, உன்னோட ஜாடியை யாரும் எடுக்காம இருக்க, அதை நான் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டிடுறேன், என்ன சரியா? அந்த பெட்டியோட சாவி உன் கையிலேருந்து தொலைஞ்சு போச்சுன்னா அதனால பாக்ஸை பூட்டாத. அதை கேட்டதுமே கிட்டுவோட முக பாவனையில இருந்து நரிக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. இவனை அப்படியெல்லாம் விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. அப்போ சரி. கிட்டு போனதுமே நரி அங்க இருக்க அந்த மொத்த தேனையும் குடிச்சிடுச்சு. அப்புறம் அந்த ஜாடிக்குள்ள ஒரு நண்டை தூக்கி போட்டுடுச்சு. அப்புறமா அந்த ஜாடிய பெட்டிக்குள்ள வச்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். ஐயோ 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 ஐயோ. டே கிட்டு, நீ இந்த மாதிரி கோல்மால் வேலைலாம் பண்ணுவேன்னு எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. உனக்கு நான் ஒரு பாடம் கற்று தரல அப்படின்னா நீ இங்கே இருக்கிற அப்பாவி மிருகங்கள் எல்லாம் நீ இப்படி தான் ஏமாத்திக்கிட்டே இருப்ப. நண்டு கடிச்ச வலி தாங்க முடியாம கிட்டு குரங்கு அங்கிருந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டான்.
இந்த குரங்கு நம்மள மாம்பழத்தை சாப்பிட கூட விடல. இப்படி ஒரு குறும்புத்தனம் பண்ணுமா இந்த குரங்கு? அந்த குரங்க ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட குறும்பால காட்டுல இருந்த மற்ற விலங்குகளுக்கு பெரிய தொந்தரவா போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டுல மரம் வெட்டுறதுக்கு சில பேர் வந்தாங்க. அவங்க காட்டுல இருந்த ஒரு பகுதியில் இருந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நூலா, காட்டில் மரம் வெட்டுறவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நீ அந்த பக்கம்லாம் போயிடாத என்ன? நீ அவங்க கண்ணில் மாட்டினானா பெரிய ஆபத்தாயிடும். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா முதல்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்கணும். மரத்தை எப்படி வெட்டுவாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. தம்பி சொல்கிறத கேளு, அங்கே போய் உன் வாழ்த்தனத்தை காட்டிடாத. கொஞ்சம் கூட லேட் பண்ணாம நூலன் குரங்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த நேரம் மரம் வெட்டுறவங்க யாரும் அங்க இல்ல. அன்றைய வேலைங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க போன நூலன் குரங்கு மரம் வெட்டுறவங்களோட ஆயுதத்தை கையில எடுத்தான். ஒவ்வொன்னா எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில நூலன் குரங்குக்கும் அதேதான் நடந்துச்சு. அப்படி அகங்காரனும் குறும்புக்காரனுமா இருந்த குரங்குக்கு அவனோட வாளை இழக்க வேண்டியதா போயிடுச்சு. வாலில்லா குரங்கு போறது அதோ பாத்தீங்களா? வாலில்லாத குரங்க காட்டுல இருந்த மத்த மிருகங்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நூலன் குரங்குக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அவன் ஒரு பெரிய மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். அப்பதான் அந்த மரத்துல இருந்த ஓட்டைக்குள்ள ஏதோ பளபளக்கிற மாதிரி நூலன் பார்த்தான். ஆஹா, என்ன இது விளக்கு மாதிரி தெரியுது? வாழை இழந்த எனக்கு தேவதை கொடுத்த விளக்கு தானோ இது. என்னாலும் சரி, இதை நானே வச்சுக்கிறேன். பயப்படாதீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன். எனக்கு உதவி பண்றதுக்கா? அது எப்படி? ஆமா, நான் உன்னோட அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி தருவேன். என்னோட அனைத்து ஆசைகளையுமா? உன்னுடைய எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவேன். ஆனால் 3 ஆசைகள் மட்டும்தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் தான். 3 வரங்களை இந்த பூதத்துக்கிட்ட இருந்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் இந்த காட்டுல நான் ராஜா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க போறேன். முதல்ல அறுபட்ட இந்த வாளை தான் நான் கேட்க போறேன். எனக்கு அருந்து போன என்னோட வாள் தான் வேணும். முதல்ல அந்த வரவையை பார்ப்போம். ஓ, அதுக்கென்ன, உடனே செய்யறேன். இந்தா உன்னுடைய வாள், எடுத்துக்கோள். ஏய், என்ன பூதமே சொதப்புற நீ? நான் கேட்டது வாள் முன்னாடி மாதிரியே உடம்போடு ஒட்டி இருக்கணும்னு கேட்டேன். ஓ, அவ்வளவுதான் விஷயமா? உடம்புல தானே வச்சிருவோம். இந்தா வாங்கிக்கோ. ஐயா,
ஏ பூதம், என்ன பண்ணிருக்க நீ? வால் எங்கேயாவது வயித்துல வளர்ந்துருக்குமா? வேற எங்க வைக்கணும்? அடடடடா, வால் எங்க இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மடாபூதமா இருக்கியே நீ. தெரியாது எஜமா, எனக்கு தான் வாலி இல்லையே. இங்க பாரு, இதோ இங்க தான் இருக்கணும். என்ன உனக்கு புரிஞ்சுதா? ஓ, அவ்வளோதானா? இந்தா வச்சு வர்றேன். ஹாய் ஹாய் ஹாய், அறுபட்ட வால் மறுபடியும் வந்துடுச்சு. ஏய் பூதமே, இன்னும் மிச்சம் இருக்கிற 2 வரங்களை கொடுத்துடுறியா? உனக்கு நான் 3 வரங்களையும் தந்துட்டேன். எப்படி? இது வரைக்கும் ஒரு வாரம் தானே சரியா இருக்கு. வாள் கொண்டு வந்து தந்தது அது முதல் வரம். வாளை உடம்புல ஒட்ட வைக்க சொன்னது 2வது வரம். வாளை மறுபடியும் மாத்தி வைத்து கொடுத்தன்ல, அது 3வது வரம். என்னப்பா இது? நான் கேட்டது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கே. டே முட்டாள் குறும்புக்கார குரங்கு, உனக்கு இப்ப வாளாவது திரும்ப கிடைச்சது இல்ல, அதுவே பெரிய அதிர்ஷ்டம் நினைச்சு சந்தோஷப்படு. இனிமேலாவது யாரையும் தொந்தரவு செய்யாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எப்பவுமே மற்ற உயிரினங்களை தொந்தரவு பண்ணவும் கிண்டல் பண்ணவும் செய்யறதில்ல. மஞ்சாரி காட்டுக்குள்ள சேம்பன் குரங்கு அப்புறம் அம்பு அணில் ரொம்பவே நக்கல் பிடிச்ச விலங்குகள். ஒரு சமயம் அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப, செம்பா, நீ அங்க ஏதாவது பாத்தியா? இது நம்ம மதி காக்காவோட கூடு தானே? காக்காவும் குருவியும் இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர். என்ன அப்படியா? இது எப்பத்துல இருந்து? செம்பா, இப்ப நீ இந்த காட்டுல இருக்கிறது இல்லையா? எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்படி இது உண்மைன்னா நாம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். சரி வா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த நக்கல் பிடிச்ச விலங்குகள் காக்கா கூடுக்குள்ள இருக்கிற முட்டைகளை மரத்தோட பந்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருச்சுங்க. இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு. சரி வா, அந்த காக்கா இருக்க கூடுக்கு நம்ம போவோம். சரி அம்பு, சரி வா போகலாம். அம்பும் சேம்பும் மாதா காக்கா கூடு கிட்ட போச்சுங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாதா காக்கா அந்த கூடு கிட்ட வந்துச்சு. செம்பா, மாதா காக்கா இங்கதான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாரு, இதுக்கப்புறம் தான் வேடிக்கை. அங்க பாரு, மாதா காக்கா கூடுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. என்னோட முட்டைகள், என்னோட கூடுக்கு யார் வந்தது? யார் வந்து என் முட்டைகளை திருடிட்டு போனது? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த நக்கல் பிடிச்ச விலங்குகள் அந்த மரத்தை விட்டு வெளியே வந்தாங்க. அப்ப அந்த மாதா காக்கா கிட்ட சொல்லிச்சுங்க, ஆமா, உனக்கு தெரியுமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னோட குயில் நண்பன் இந்த கூடுக்குள்ள நுழையறத பார்த்தோம். ஓஹோ, அந்த குயில நான் நம்பினா அது என்னையே ஏமாத்திடுச்சா? இன்னைக்கு அதோட திமிர நான் அடக்குறேன். இன்னைக்கு நாள் இன்னும் பாக்கி இருக்கு. வா போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இல்லனா வா, நம்ம சண்டையை ஊட்டி விடுவோம். வா சீக்கிரம் போலாம். என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என் முட்டைகளை திருடிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்னோட முட்டைகளை சீக்கிரமா கொடு. முட்டைகளை திருடுனா? நானா? ஆமா, அது நீதான். எனக்குன்னு நான் கூடு வச்சுக்கிறதே இல்ல. உன்னோட கூடுகள்ல தானே நான் முட்டையிடுவேன். பொய்யெல்லாம் சொல்லாத, நீதான் என் முட்டைகளை திருடி இருக்க. செம்பா, அங்க பாரு, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போல சேம்பன் அப்புறம் அம்புனால குயிலும் மாதா காக்காவும் மறுபடியும் எதிரிகள் ஆயிட்டாங்க. இது போல ஒரு நாள் சேம்பனும் அம்புவும் நதியை கடந்து பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டாங்க. காக்காவுக்கும் குயிலுக்கும் நடந்தது சண்டை. அத பார்த்து ஜாலியா ஜாலியா இருந்துச்சு. காக்காவுக்கும் குயிலுக்கும் சண்டை வந்துச்சு. ஜாலி 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 ஜாலி, ரொம்ப ஜாலி. ஜாலியோ ஜாலி, ஜாலியோ ஜாலி. அட இங்க பாரு, நம்ம கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்.
இப்ப பாட்டே நின்னு போச்சே. கிராமத்தோட அழக ரசிச்சுக்கிட்டே அவங்க நடந்து வந்தாங்க. அப்பதான் அந்த எதிர் வீட்டுல அவங்க ஒரு பறவை கூண்ட பார்த்தாங்க. அதுல பழுத்த மாம்பழம் இருந்தது. ஹே அம்பு, கொஞ்சம் நில்ல. அங்க பாரு அந்த கூண்டுக்குள்ள எனக்கு பிடிச்ச பழம் இருக்கு. நாக்கெல்லாம் ஊறுதே. வா, நம்ம அத கூட திறந்து அதுக்குள்ள இருக்க மாம்பழத்தை எடுக்கலாம். சேம்பனோட உதவியால விடுதலையான கிளிகள் சேம்பன் அப்புறம் அம்பு பின்னாடியே பறந்து போச்சுங்க. எவ்வளோ இனிப்பான பழம். ஏ சேம்பா, சீக்கிரம் வா, காட்டுக்கு போவோம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இது நம்ம காடு கிடையாது. அப்ப நம்ம விளையாட்டு விளையாடணும். அப்புறம் நம்ம இங்க வகையா மாட்டிப்போம். அது கிராமமோ இல்ல காடோ, என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். அப்படி இல்ல செம்பா, காடுங்கிறது நம்மளோட வீடு. அங்க நமக்கு சுதந்திரம் இருக்கு. அங்க நம்மள யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனா கிராமம்... அட பயப்படாத, நாம போகலாம். என்ன இது? நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். எங்களை விட்டுடுங்க, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இப்படி எல்லாம் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல செம்பா. மனிதர்களுக்கு நம்ம பாஷை புரியாது. 2 கிளிகளும் ஒரு மர கிளைகள் மேல உட்காந்து நடந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க தான் நம்மளுக்கு உதவி செஞ்சது. ஆமா, நம்ம தான் அதுக்கு உதவி பண்ணணும். அவங்கள நம்ம எப்படி காப்பாத்துறது? நிச்சயமா ஏதாவது வழி கிடைக்கும். வா போய் பார்க்கலாம். மாதா காக்கா, எங்களுக்கு உதவி பண்ணு. எங்க நண்பர்கள் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு உதவி செய். நீங்களாம் யாரு? அப்புறம் என்ன விஷயம்? ஒரு மனுஷன் எங்க நண்பன் குரங்கு அப்புறம் அணில வலை போட்டு புடிச்சிட்டாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவங்கள காப்பாத்துறோம். அவங்க எந்த பக்கமா போயிருக்காங்க? எங்க பின்னாடியே வாங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுடுங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்குள்ள வரமாட்டோம். தயவு செஞ்சு விட்டுடுங்க. செம்பா, நீ எவ்வளவுதான் பேசினாலும் மனிதர்கள் நம்ம பாஷையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏய் காக்கா, இருந்து போங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. போங்க, முதல்ல போங்க இங்க இருந்து. கடவுளே, அப்பாடி தப்பிச்சிட்டோம். அது சரிக்கா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உணவை தேடி எப்பவுமே இந்த கிராமத்துக்கு வருவேன். மாதா காக்கா, நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உண்மையே சொல்றேன்க்கா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நாங்க தான் உங்க முட்டையை எடுத்து மறைச்சு வச்சோம், பொய் சொல்லிட்டோம். அது நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் உணர்ந்தேன். இருந்தாலும் சரி, ஆனா உங்களுக்கு உதவி செஞ்சது நான் கிடையாது. எங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க? அதுவும் அந்த கிளிங்க தான். அந்த கூண்டுக்குள்ள நாங்க அடப்பட்டு இருந்தோம். நீங்க தான் திறந்து விட்டீங்க. நீங்க தானே எங்களை காப்பாத்துனீங்க. நாங்களும் உங்களுக்கு எங்க நன்றி கடனை செய்யணும்ல. நாங்க நிறைய தப்புகளை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட திமிருத்தனம் தான். இதுக்கப்புறம் நாங்க யாருமே கஷ்டப்படுத்த மாட்டோம். இது போல மாதா காக்கா அப்புறம் அந்த 2 கிளிகளுக்கும் நன்றி சொல்லிட்டு சேம்பன் அப்புறம் அம்பு அவங்களோட காட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வரும்போது சேம்பன் திருடிட்டு வந்த கேப்பை அதை திருப்பி கொடுக்கறதுக்கும் மறக்கல.
விளையாடுறதுக்கு நண்பர்கள் யாருமே இல்ல. ஐயே, அதுவா விஷயம்? நான் காலையில இருந்து இங்க எல்லாம் தேடினேன், இங்க யாரையுமே காணல. அதோ அந்த அத்தி மரத்துல எவ்வளவு குரங்குங்க பாரு. உனக்கு அவங்களோட விளையாடலாமே. உண்மையா? ஆமா, அவங்க அங்க கண்ணாமூச்சி ஆடுறாங்க, ஊஞ்சலாடி விளையாடுறாங்க, அப்படி எவ்வளவு விளையாட்டு இருக்கு. அப்படின்னா நானும் அங்க போறேன். கிளி பொண்ணு, நாம அப்புறமா சந்திக்கலாம். நண்பர்களே, அதை பாத்தீங்களா? பெரிய தொப்பை உள்ள யானை வரா. பாம்பு மாதிரி ஒரு தும்பிக்கை இருக்கிற யானை வரா. தொடப்பு மாதிரி வால் இருக்கிற யானை வரா. நண்பர்களே, என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? என்ன, உன்னையே சேர்த்துக்கவா? பெரிய தொப்பை உள்ள யானை வரா. பாம்பு மாதிரி தும்பிக்கை இருக்கிற ஒரு யானை வரா. தொடப்பு மாதிரி வால் இருக்கிற ஒரு யானை வரா. நண்பர்களே, என்னையும் உங்க கூட விளையாடுறதுக்கு சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துக்கிறோம். உனக்கு மரத்துல ஏற தெரியுமா? தெரியாது. உனக்கு எப்படி ஊஞ்சலாட தெரியுமா? தெரியாது. உன்னால இப்படி வால்ல ஆட முடியுமா? அதுவும் தெரியாது. இது கூட தெரியாதா? அப்ப எடுத்து காலி பண்ணு. குண்டு புஸ்கா தொப்பைக்காரா, குண்டு புஸ்கா தொப்பைக்காரா, குண்டு புஸ்கா தொப்பைக்காரா. நில்லுடாங்க, நில்லு நில்லு நில்லு. குண்டு புஸ்கா தொப்பைக்காரா. என்னாச்சு? குரங்கு குட்டி கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். நண்பர்களே, எல்லாரும் ஓடி வாங்க. டேய், கையில புடிடா. எட்ட மாட்டேங்குது. டேய், எகிரி நல்லா புடிடா. டேய், வாலே பிடி. டேய் முட்டாள், உன் வால்ல இல்லடா, ஏன் வால்ல புடி. எட்ட மாட்டேங்குது. குதிச்சு பிடி. எட்ட மாட்டேங்குது. வந்துட்டு இருக்கான்.
வந்துட்டு இருக்கான். டேய் குதிடா, நல்லா எகிரி புடி. என்ன என்னாச்சு நண்பர்களே? எங்களோட குட்டி குரங்கு கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம், ஆனா எதுவுமே நடக்கல. நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? யானைக்குட்டி சரியான நேரத்துல வந்ததுனால குரங்கு குட்டிய காப்பாத்த முடிஞ்சது. யானைக்குட்டி, கேலி பண்ணனதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ. என்னோட பேச மாட்டியா? இல்ல நண்பர்களே, எனக்கு யாரோடும் பகை இல்லை. இனி விளையாட என்னையும் சேர்த்துக்குவீங்களா? இன்னில இருந்து நீதான் எனக்கு உயிர் நண்பன்.